வழக்கம் போலவே இன்றைக்கி வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு அதை பறித்து போட்டு காய வளர்த்தி அதோட அம்மா வந்து அவளத்தையும் பறக்கி கூட்டி கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த கெட்ட வளர்த்தி அவங்க அப்பா வந்து பறக்கி கொண்டு போயிடுவாங்க. இருந்து நல்ல காய் அதை காய் தனித்தனியாக பிரிப்பாங்க. ஏன்னா வந்து எல்லா காயுமே மார்க்கெட்டில் எடுக்க மாட்டாங்க. சில காய் கோணலாகவும் சில காய் கட்டையாகவும் இருக்கும். கட்டையான காயெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா வந்து பறக்கி கட்டி வைக்கிற அவளத்தையுமே அவங்க அப்பா தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எது நல்ல காய் எது ஆவாத காயின்னு சொல்லிட்டு நல்ல காய் அவளத்தையுமே அவங்க பறக்கி வச்சுருவாங்க. ஆவாத காய் அவளத்தையும் பறக்கி அவங்க மாட்டுக்கும் ஆட்டுக்கும் சீவி போட்டுருவாங்க. இதுதான் அதோட ரொட்டீன் வேலை. எல்லா காயுமே மார்க்கெட் போகுமானா போகாது. சில காய் தான் போகும். இன்றைக்கி மார்க்கெட்டோட விலை சேம். ஒரு கிலோ முருங்கைக்காவோட விலை வந்து 10 ரூபா தான். ஒரு முருங்கைக்காவோட விலை வந்து ₹1 விழுது. யாருக்கெல்லாம் காய் வேணுமோ நீங்கள் உங்கள் மார்க்கெட்டில் 1 கிலோ முருங்கைக்காய் இல்லை ஒரு காய் நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படி சொல்லுங்கள். நீங்கள் கடையில் வாங்குறத விட உங்கள் அருகில் இது தோட்டமோ அப்படி இருந்தால் நீங்கள் அங்கே போய் நேரில் போய் நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்கும்போது விவசாயிகளுக்குமே அது நல்லதாக இருக்கும். உங்களுக்கும் லாபமாக இருக்கும், விவசாயிக்கும் லாபமாக இருக்கும். அப்படி வாங்க.